உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகளினுடைய கூட்டினவு என்பது ஒரு பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் விமர்சனத்துக்குள்ளாகின்ற விடயமாகவும் தான் அண்மையில் பார்க்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. என்றால் மக்கள் எதிர்பார்த்தது இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைவார்கள் என்பதைத்தான். ஆனால் இப்பொழுது தமிழ் கட்சிகள் என்கின்ற பெயரில் பலர் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகள், மலைய கட்சிகள் என்று ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இதுல ஒரு பெரிய அளவில் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. முஸ்லீம் கட்சிகள் எந்த அளவுக்கு எங்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்து அவர்கள் எங்களுடைய பயணிப்பார்கள் என்றது. இன்னொரு பக்கத்துல இதுல காதர் மஸ்தானுடைய கட்சியை உள்ளிணைக்கையில, அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கட்சியை உள்ளிணைக்கையில, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை உள்ளிணைக்கல. இதுல காதர் மஸ்தானுடைய கட்சியை உள்ளிணைக்காததுக்கு பிரதானமான காரணம் அதுல சிங்கள உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறபடியா உள்ளிணைக்கையில ஒரு அரசு சார்பான கட்சியாக அது இருக்கின்றது என்ற அடிப்படையில் உள்ளிணைக்கல் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனா இதுக்கு முதல் இந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் அரசு சார்பாக இயங்கினவர்கள் என்றது ஒரு பக்கத்தில் இருக்கிற விமர்சனம். சரி, இது இவ்வாறு கேட்க அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கட்சியாக இயங்க இல்லை, சுயேட்சை குழு என்றதால அவரை உள்ளிணைக்கல் என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை உள்ளிணைக்கிறத தொடர்பாக இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றது. இணைப்பார்களா இல்லையான்றது வேறு விடயம். என்றால் கொள்கை அடிப்படையில இவர்கள் உச்சி ஆட்சிக்குள்ள அல்லது ஒருமித்த நாடு என்கின்ற அடிப்படையில ஒரு ஆட்சியை விரும்பி கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி, அதில் இருக்க தமிழரசு கட்சியினர். அதே மாதிரி இங்கால பக்கத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி முறைமையை அவர்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு முறைமையை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இது இவ்வாறாக இருந்தாலும் கூட இதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி இணைக்கப்படுமா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கட்சியில் இணைப்பது தொடர்பாக பேசியிருந்தார் என்ற ஒரு விடயமும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. இதை உள்வாங்கிறதுக்கு இங்க தடையா இருக்கிறது தமிழரசு கட்சி என்ற விமர்சனம் தான் பேசப்படும். ஏன்னா கொள்கை அளவில் இரண்டு பேரும் வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றார்கள். ஜெனீவாவுக்கு கடிதம் அனுப்பிக்கோ அல்லது சர்வதேசம் தொடர்பாக எங்களுடைய தீர்வு திட்டங்கள் பற்றி பேசுகின்ற பொழுதோ இதுவரும் ஒருமித்த நிலைப்பாடுல இல்லை. அதால இப்பொழுதும் அப்படியான ஒரு முறைமைகள்ல தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் ஒரு பெரிய பேசுபொருளான விடயங்களாகவே இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை சந்தித்து தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக இந்த கட்சிகள் பேசுவதற்கு இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை சந்திக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவையோ அல்லது வழக்கமாக இருக்கின்ற ஜனாதிபதிகளையோ ஏதாவது ஒரு கட்சியை புதுசாக உருவாக்கினாலோ அல்லது கூட்டணியை புதுசாக உருவாக்கினாலோ அவர்கள் ஒன்றிணைந்து சந்திப்பது பலமை. அப்படி சந்திக்கிறதால என்ன விஷயம் நடந்திருக்கு, முன்னேற்றகரமான விடயங்கள் என்ன நடந்திருக்கு முன்னைய கால சந்திப்புகள்ல என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அப்படி என்னதான் சந்திச்சாலும் ஒரு எட்டியாட்சிக்குள்ள தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை முழுமையாக இடம்பெற இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விரும்புகின்ற சுயேட்சை, அதாவது சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி உரிமை சம்பந்தமான விடயங்களும் சிக்கல் நிலைமையெல்லாம் இருக்கு. இப்படியாக பல விடயங்கள், நிறைவேற்றப்படாத விடயங்கள் தொடர்பாக மீண்டுமே நாங்கள் பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கின்றோம் என்கின்ற விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளரோட இந்த கட்சிகள் தொலைபேசி அழைப்பு மூலம் கேட்டிருந்ததாகவும் இந்த கட்சியினுடைய இணைப்பாளர் சாணக்கியன் அவர்கள் கேட்டிருந்ததாகவும் பிறகு சாணக்கியன் அவர்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவர் நலம் விசாரித்த பிறகு நாங்கள் இந்த குறிப்பிட்ட தேதியை கொடுத்திருக்கிறோம், இந்த தேதி உங்களுக்கு சரியானதாக இருக்குதா, அந்த விடயமெல்லாம் உங்களுக்கு தகவல் எல்லாம் சரியான முறையில் கிடைச்சிட்டாண்டு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை நேரடியாக கழித்ததாகவும் சில தகவல்கள் வெளியாக கொண்டிருக்கின்றன உள்ளக வட்டாரங்கள்ல இருந்து. அவை இந்த சந்திப்பு உறுதியாயிற்று, ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவை சந்திக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன பேச்சுவார்த்தைகள் இங்கே மேற்கொள்ளப்பட போகின்றன என்ற ஒரு கேள்வி ஒன்று. இதுல ஒரு முக்கியமான அல்லது பிரதானமான ஒரு விடயமாக தமிழர்களுடைய இந்த தீர்வு திட்டங்கள்ல முக்கிய அல்லது பிரதானமான விடயங்களாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கைதிகளுடைய விடுதலை. அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக அண்மையில பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தெரிவிக்கிறார். என்னென்றா இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அரசியல் கைதிகளுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம் யார் ஜனாதிபதியோட. இதை எப்ப தெரிவிக்கிறாருன்னா இந்த ஜூலை கலவரத்துல வெளிக்கட சிறைச்சாலையில கொல்லப்பட்ட குட்டிமணி தங்கதுரை உட்பட கொல்லப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் 53 பேரினுடைய நினைவேந்தல் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. அதுலதான் அவர் பேசுறார். அந்த இடத்துல இவர் பேசுறார். நாங்கள் அண்மையில ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களை சந்திச்சிருந்தோம். சந்திக்க போய்க்க நடைபெற்ற பேசுபொருள்ன்றது வேற விடயம் தொடர்பாக தான் பேச போயிருந்தோம்.
அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விடயம் தான் அரசியல் கைதிகளோட விடுதலை. இருந்தாலும் நாங்கள் வலிந்த அந்த விஷயங்களை ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவர்கிட்ட கேட்டோம். நாங்கள் எப்படி கேட்டோம்டா, அவர்கிட்ட கும்பிடாத குறையாக கும்பிட்டு கேட்கின்ற தாருங்கள், சில பேர் அந்த பணிந்து கேட்கிறார்கள் தெரியுமா, அப்படியான வகையிலேயே நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று துரைராசா ரவிகரன் அவர்கள் இந்த விடயத்தை நேற்றைய தினம் பதிவு செய்கிறார். அப்ப இப்படியான ஒரு விடயம் பதிவாகின்ற அதே நேரத்துல, அதாவது அந்த கூட்டணி கட்சியில இருக்கின்ற தமிழரசு கட்சியில இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியில கொஞ்சம் மக்களோடு நெருங்கி செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெற்றவர். ஏனென்றால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனைகள், காணி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நேருக்கு நேரில் போய் நின்றே பார்க்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார். அந்த கூட்டணி கட்சியில் இருக்க தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதே நேரத்தில் மீண்டும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்றும் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கரோட தயாராகி கொண்டிருக்கின்றன இந்த கூட்டணி கட்சி. இந்த கூட்டணி கட்சியிலிருந்து 3 பேர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விடயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பார்க்கலாம் எந்த அடிப்படையில் இது நடக்க போன்றது. ஒரு பெரிய அளவிலான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன அவர்கள் எல்லாம் இது தொடர்பாக முன்வைக்கப்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது இவ்வாறு கேட்க ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் மேலே இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நீதியரசர்கள் அல்லது நீதிபதிகளினுடைய வயதில்லையே ஓய்வு பெறும் வயதில்லையே நீடிக்கிறது. ஆக இந்த ஓய்வு பெறும் வயதில்லையே நீடிக்கிறது என்றது எவ்வாறு அமைகின்றது என்றால், கிட்டத்தட்ட நீதித்துறையை சவாலுக்கு உட்படுத்துறது அல்லது அதனுடைய சுயாதீனத்தை குறைக்கிறது என்ற அடிப்படையில் தான் அமைகின்றது என்ற விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நீதியரசர்களுடைய வயதிலேயே நீடிப்பதற்கு பதிலாக புதிதாக நீதியரசர்கள் நீதிபதிகளை உள்வாங்கலாம். அப்படி உள்வாங்குவதனூடாக இப்பொழுது நிலுவையில் இருக்கிற பல வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையிலையும் பேசப்படுகின்றது. இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க, பொதுஜன பெரமுனனுடைய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். இவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை மீண்டும் இந்த நீதித்துறையில வைத்திருப்பதற்காகத்தான் இப்படியான விடயங்களை மேற்கொள்கின்றார்கள் என்கிற விமர்சனம் பொது வெளியில பேசப்படுகின்றது. வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கும் அப்படியான ஒரு எண்ணம் தான் தோன்றும். ஆகவே இவர்கள் இந்த ஒரு விடயத்துக்காகத்தான், நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை குறைப்பதற்காகத்தான் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட பெரும்பாலான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதிலேயும் குற்றவியல் வழக்குகளும் அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறான வழக்குகள் அனைத்தையும் முடிவுரை செய்வதற்காக நேரடியாகவே புதிதாக வெற்றிடங்களை நிரப்புற பணியிலே இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் வெற்றிடங்களை நிரப்புற எந்த ஒரு பணியிலையும் ஈடுபடையில்லை. நேரடியாகவே அவர்களுடைய வயதிலேயே அதிகரித்தல் என்றால் உண்மையிலேயே தங்களுக்கு சாதகமானவர்களை உள்ள கொண்டது மீண்டும் நீதித்துறை சார்ந்த விடயங்கள்ல சவாலுக்கு உட்படுத்த முயல்கின்றார்கள் என்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. என்றால் அதிகளவான வழக்குகள்ல இந்த அரசியல் பரப்புல சம்பந்தப்பட்டவர்களுடைய வழக்கல் சம்பந்தமாக இந்த காலப்பகுதிக்குள்ளேயே பெருமளவு உள்ளுக்க போயிட்டு வந்தேன்டா யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விசாரணைக்கு போயிட்டு வந்த யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜபக்ச அணிகள்லாம். குறிப்பாக முன்னைய நாள்களில் ராஜபக்சர்களோட நெருக்கமாக இருந்தவர்கள் சுரேஷ் சேலை, பிள்ளையான். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் சார்பாக பார்க்கின்ற பொழுது அண்மையில சுயீஸ்வர பண்டாரனுடைய விளக்கமறியல் கூட நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது யார் என்றால் ராஜபக்சர்கள் சார்ந்தவர்கள் தான் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கத்துல ராஜபக்சர்கள் மேல இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுறதால அவர்கள் தான் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைக்கின்றார்கள் என்ற இன்னொரு வகையான விமர்சனமும் பொதுவெளியில முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த விடயத்துல என்ன வகையான தீர்வு திட்டங்கள் எல்லாம் நடக்க போன்றது என்பதனை.